ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यपदीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। लोकेषु पञ्चविधगुं साम उपासीत पृथिवी हिंकारः अग्निः प्रस्तावः अन्तरिक्षमुद्गीतम् उद्गीतः आदित्यः प्रतिहारः द्यौर्निधनम् इति ऊर्ध्वेषु। लोकेषु पृथिव्यादिषु पृथिवी முதலான லோகங்களில் பஞ்சவிதம் பஞ்சபக்தி பேதேன பஞ்சப்பிரகாரம் சாது சமஸ்தம் சாம உபாசித்த. 5 விதமான பகுதிகளாக இருக்கக்கூடிய சாமத்தை, மங்களகரமான சமஸ்த சாமத்தை 5 லோகங்களாக இதை நீ உபாசி அப்படின்னு சொல்றது. கதம் பிருத்திவி ஹிங்காரஹா. அந்த 5 என்னென்ன? ஒன்னு ஹிங்காரம், 2வது பிரஸ்தாவம், 3வது உத்கீதம், 4வது பிரதிகாரம், 5வது நிதனம். சாமம் ஆரம்பிக்கும் போது ஹிங்காரத்தோட ஆரம்பிச்சு அப்புறம் பிரஸ்தாவத்துக்கு போய் அதுக்கப்புறம் பிரதானமா உத்கீதம், அதுதான் மெயின். உத்கீதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதிகாரமாயி நிதனம் ஆகிறது. ஹிங்காரத்துல ஆரம்பிக்கிறது, நிதனத்துல முடியறது. அதனாலதான் இது 3 நடுவுல இருக்கிற 3 எடுத்துட்டு இது 2த்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் முதல் அத்தியாய உபாசனை இருந்தது. இங்க சமஸ்த சாமம்ங்கிறதுனால ஹிங்கார நிதனம் சேர்ந்து இந்த உபாசனை. அப்ப ஹிங்காரத்துல பிருத்திவிங்கிற லோகத்தை அப்படிங்கிறது தான் பிரதானமா எடுத்துக்கிறார். ஏன்னா இது அத்தனையுமே லோகங்களை சொல்ல போறது. பிருத்திவி ஹிங்காரத்திலையும் அக்னிய பிரஸ்தாவத்திலையும் அந்தரிக்ஷத்தை உத்கீதத்திலையும் ஆதித்யன் பிரதிகாரத்திலையும் அப்புறம் தியௌஹு ஸ்வர்காதி லோகங்களை நிதனத்திலையும் ஆலம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இதுல இந்த அக்னி சூரியன் அந்தரிக்ஷம் எல்லாத்தையுமே லோகமாக, ஏன்னா லோகேஷுன்னு சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொரு லோகமாக எடுத்து அந்த லோகம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு இதுவாக இருக்கு. எப்படி நம்ம பூர்புவஸ்வஹா அந்த வியாகிருதியில லோகங்களை தியானம் பண்றோமோ அந்த மாதிரி இங்கேயும் லோகத்தை பண்ணு அப்படின்னு தான் இது. ஏன்னா லோகேஷுன்னு சொல்லியிருக்கு. இங்க பாஷ்யக்காரர் முதல்ல பிரதமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். லோகேஷு இத்தியா சப்தமி தாம் பிரதமாத்வேன விபரிணமய்ய பிருத்திவி திருஷ்டியா ஹிங்காரே பிருத்திவி ஹிங்கார இதி உபாசித்த. லோகேஷு அப்படிங்கிறதுனால நம்ம 5 லோகங்கள்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் கொடுக்கிறார்? லோகேஷுங்கிறத நீ சப்தமினா 7th கேஸ், சம்ஸ்கிருதம் தெரியாத வாழ்க்கை. இந்த லோகாஸ், அமாங்ஸ் த லோகாஸ் அப்படிங்கிற லோகேஷு மத்தியே
ஓகே, அப்படின்னு அர்த்தம். செவன்த் கேஸ்னா அமாங்ஸ்ட் ஆல் த லோகாஸ் நீ பிருத்திவிய அப்படின்னு நம்ம செவன்த் கேஸ டைரக்டா எடுத்துட்டா அப்படி. இல்லைன்னா லோகேஷுங்கிற செவன்த் கேஸ வந்து வெறும்னா லோகம்னு மாத்திக்கோ. மாத்திட்டு லோகமாகிய பிருத்திவியை ஹிங்காரத்தில் அப்படின்னு பண்ணா என்ன ஆகிறது? அப்போ அக்னிய சாமானிய அக்னியா கூட எடுத்துக்கலாம். சாமானிய அக்னி லோகத்தை லோகமா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லோகேஷு மத்தியே அப்படின்னாதான் அஞ்சுமே லோகமாகும். இது லோகேஷுங்கிற சப்தமியா எடுத்துக்காம பிரதமையா எடுத்துட்டு பிருத்திவின்ற லோகத்தில் ஹிங்காரம் அப்படின்னு பிருத்திவி லோகம்னு எடுத்துட்டோம்னா முதல் வரி என்ன வருது? பஞ்சவிதம் சாம பிருத்திவி லோகம் ஹிங்காரஹா உபாசித்த அப்படின்னு எடுத்துட்டா லோகஹாவா பிருத்திவி அதான் whatever. So லோகம் லோகஹாவா லிங்கமான் ஞாபகம் இல்லை எனக்கு. லோகேஷு அப்படிங்கறத வந்து நீ லோகமாக எடுத்துட்டேன்னா பிருத்திவி லோகத்துல ஹிங்காரத்தை உபாசி அப்படின்னு வந்துட்டுனா அப்ப அதுக்கு மத்ததெல்லாம் என்ன ஆயிடுறது? அப்போ பிரஸ்தாவம் அக்னியாக அக்னி தேவதையாக எடுத்துக்கலாம், இல்ல பிரத்யக்ஷ அக்னிய கூட உபாசிக்கலாம் இல்லையா? அக்னி லோகம்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி அந்தரிக்ஷத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமஷ்டிய பாக்குறோம். இதுல இந்த உபாசனைனா எப்படி இருக்கு? பூமி இருக்கு, பூமிக்கு இங்க ஒரு நான் யாகத்துல உட்கார்ந்து சாமம் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப எப்படி நான் உருவகப்படுத்த போறேன் இதை? சாமம் பாடும் பொழுது கீழே இருக்கிறது எனக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பூமியில சேர்ந்துடுறது. எனக்கு நேர இருக்கிறது அக்னி, எனக்கு மேல இருக்கிறது ஆகாசம், அதுக்கும் மேல சூரியன், அதுக்கு மேல சொர்க்காதி லோகங்கள், சொர்க்கலோக கேலக்சிஸ் எல்லாமே அதுல எடுத்துட்டுலாம்னு வச்சுக்கோமே. சோ அப்போ சமஷ்டி அத்தனையும் கவர் ஆயிடுறதோ இல்லையோ? அந்த சமஷ்டியும் இந்த சாமந்தா சாம ரூபமாக சமஷ்டி வியாபிக்கிறது. ஏன்னா இந்த சமஷ்டி உபாசனை வந்து ரொம்ப எஃபெக்டிவ். சமஷ்டி உபாசனை நானே அந்த காலத்துல 30 இயர்ஸ் பேக் வெறும் அந்த வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி இருக்கே அது அதுல அந்த தமிழ் ஸ்லோகம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தேவாரம் இருக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனதென்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. அப்பர் சுவாமிகள் நினைக்கிறேன். அந்த அந்த தேவாரமே வந்து சமஷ்டியை தானே சொல்லுது. ஈஸ்வரன் வந்து சமஷ்டி ரூபமா இருக்கார். அப்ப எனக்கு சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாத காலம். நான் சொல்றது 1989 90 அந்த காலத்துல காசியில இருந்த பொழுது ஒரு 38 வருஷம் முன்னாடி நான் கதை சொல்றேன். அப்போ இந்த சமஷ்டி தியானம் தான் நாம் பண்றதுன்னு ஏதோ ஒரு இதுல படிச்சுட்டு, அப்ப வெறும் இந்த புக்ஸ் அதை இதை படிச்சுட்டு ஏதோ உபாசனை பண்றதுன்னு தானே இருந்தது. ஒன்றும் ப்ராப்பர் குரு அதெல்லாம் அப்ப ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த சமஷ்டி தான் அப்படின்ன உடனே இந்த வானாகி மண்ணாகியை வச்சுதான் நான் உபாசனையே பண்ணேன் ரொம்ப வருஷத்துக்கு. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சமஷ்டி உபாசனை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதுன்றது அப்ப எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா சமஷ்டி உபாசனை தானே ஃபைனலி உபாசனம்னு சொல்லும் பொழுது பிரம்மத்துக்கு கிட்ட எடுத்துன்னு போனோம்னா சமஷ்டி உபாசனை பண்ணாதானே ஆகும். அதே சமஷ்டி தான் இத்தனை உபாசனைகள்னு சொல்லப்படுறது. பூர்வஸ்வகா இருக்கட்டும், ஓங்கார உபாசனையா இருக்கட்டும், உத்கீத உபாசனையா இருக்கட்டும், இங்க சாமோபாசனையா எடுத்துட்டா கூட சமஷ்டி தான் இங்க வந்து காண்பிக்கப்படுறது. அதுல இந்த லோகேஷுங்கிறத லோகம்னு எடுத்துக்கோ, பிருத்திவியை எடுத்துட்டு பிரதமாத்வேன விபரிணமைய பிருத்திவி திருஷ்டியா ஹிங்காரே பிருத்திவி ஹிங்கார இது உபாசித்த அப்படின்னு சொன்னார் முதல்ல. இல்லையா லோகமாகவே எடுத்துக்கோ. வியத்யஸ்யவா சப்தமீ ஸ்ருதிம் லோக விஷயாம் ஹிங்காராதிஷு பிருத்திவியாதி திருஷ்டிம் கிருத்வா உபாசித. ஹிங்காரம் முதலானவைகளில் லோக விஷயமாகவே இது எல்லாமே ஒரு லோகம். பிருத்திவி லோகம், அக்னி லோகம், சூரிய லோகம், அந்தரிக்ஷ லோகம், தேவர் லோகம்னு லோகமா எடுத்துட்டு உபாசிக்கலாம். இந்த அத்தனை லோகங்களும்
இந்த சாமத்துக்குள்ள அடங்கிறது. சாமமாக ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு லோகம் இருக்கு. மொத்தமா சேர்ந்து ஒரே சாமந்தான் அப்படின்னு அகைன் சமஷ்டியாக உபாசி. தத்ர பிருத்திவி ஹிங்காரஹா பிராத்தம்ய சாமான்யாத். அங்க பிருத்திவிய ஹிங்காரம்னு எடுத்துக்கோ. ஏன்னா முதல் லோகம் பிருத்திவி. எப்படி முதல் எல்லா இடத்துலயும் முதல்னு எப்படி சொல்றோம்னா திரஷ்டாவனுடைய அதுல இருந்தானே கணக்கு பண்ணணும். நமக்கு எது முதல்? நம்ம உடம்பு தான் முதல். அதுக்கப்புறம் தான் மனசு முதல்னு வச்சுக்கலாம் இல்லையா? நான்ற எண்ணம் முதல், அதுக்கப்புறம் மனசு, அப்புறம் அந்த உடம்பு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பிருத்திவி தானே இருக்கு. லோகம்னு பார்த்தோம்னா என்னுடைய திருஷ்டியிலேருந்து பார்க்கும் பொழுது பிருத்திவி தான் முதல். உலகம் எல்லாமே நம்மள்ட்டேருந்து தானே ஆரம்பிக்கிறது. அப்போ பிருத்திவி தான் பிரதமம், நமக்கு தெரியற லோகம். அதுக்கப்புறம் தான் மற்ற லோகங்கள். சொர்க்காதி கடைசியா இருக்கு எங்கேயோ. ஏன்னா அது அதிர்ஷ்டமாக நித்திய பரோட்சம்னு சொல்றது. சொர்க்கம்லாம் நித்திய பரோட்சம். அட்லீஸ்ட் சூரியன் அந்தரிக்ஷம்லாம் லோகம் தெரியலன்னாலும் ஸ்தூலமா சூரியன் ஆகாசம்லாம் தெரியாது. இது சொர்க்கம் நம்ம கண்ணு கூட தெரியல. அதனால அது கடைசியில போயிடுறது, நிதனத்துல போய் சேர்த்துறாரு. தத்திர பிருத்திவி ஹிங்காரஹ பிராதமிய சாமான்யா. சாமவேதத்துல ஹிங்காரத்திலேருந்து அது ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி உன்னுடைய லோகங்கள் பிருத்திவியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால இதுவும் அதுவும் சமம். அப்புறம் அக்னி பிரஸ்தாவஹா. ஆரம்பம் எங்க இருக்கு? அக்னியில தான் இருக்கு. ஹிங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ்தாவன்றது ஆரம்பம். அப்ப இங்க முதல்ல அக்னிமீடே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய அப்படின்னு அக்னி தானே பிரதமம். அக்னி வழியாக தான் எல்லாத்தையும் அடையறோம். அத்தனை லோகங்கள் அடையறதும் அக்னி வழியாக தான். எந்தெந்த காமனங்கள் பூர்த்தி பண்ணணும்னா அக்னி முதல்ல இருக்கணும். அக்னியில பண்றக்கூடிய ஆகுதிகள் தானே நம்மளை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கறது. இப்போ எந்த வைதிக கர்மா எடுத்துப்போம், அக்னி பிரதானம் இல்லையா? ஆயுஷ்ய ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்தியஷ்டி வரைக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா மனுஷனுடைய அத்தனை விதமான ரிலிஜியஸ் ரைட்ஸும் அக்னியில தான் நடக்கிறது. விவாகமா இருக்கட்டும், உபநயனம் சம்ஸ்காரமா இருக்கட்டும், எல்லாமே அக்னி பிரதானம். அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் பண்றோம்னு சொல்றோம். ஏன்னா அக்னிதான் பிரதமா புரோஹிதன்னு சொல்றது. அக்னிதான் எடுத்துட்டு போய் சேர்க்கறது. ஹவ்ய வாகனஹா அப்படின்னே பேரு. ஹவிச எடுத்துட்டு போய் சேர்க்கிறார். அப்போ பிரஸ்தாவம் ஆரம்பம் எங்க இருந்துன்னா அக்னியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்தது அக்னௌஹி கர்மாணி பிரஸ்தூயந்தே. கர்மாக்கள்லாம் அக்னியில தான் ஆரம்பிக்கிறது, பாஷிகாரரே சொல்றார். பிரஸ்தாவஸ்ச பக்தி. அந்த பிரஸ்தாவ பக்தி இருக்கே சாமத்துல, அதுவும் இங்க அக்னியில கர்மா பிரஸ்தூயந்தே, அதுவும் பிரஸ்தாவம்ங்கிற அர்த்தத்துல வருது. பிரஸ்தாவம்ன்ற பக்தி இருக்கு. பக்தினா பார்ட், பகுதி. சாமத்துல இருக்கிற ஒரு கலெக்ஷன். அந்த பிரஸ்தாவ பக்திய அக்னி உபாசனையாக பண்ணு. அந்தரிக்ஷம் உத்கீதா. அப்புறம் மேல போனேன்னா கீழே இருக்கிறது பிரஸ்தாவமும் சரி, அதஹா நமக்கும் கீழே இருக்கிறது ஹிங்காரஹா இல்லையா? லோவா இருக்கிறது ஹிங்காரம், அப்புறம் சமமா இருக்கிறது பிரஸ்தாவம். அப்புறம் மேல போன உடனே உத்கீதம் அந்தரிக்ஷம். சில சமயம் அந்தரிக்ஷத்தை உத்கீதம்னு பண்றோம். சில கான்டெக்ட்ல சூரியனை தான் உத்துங்கிற சாமானியம் இருக்கிறதுனால உத்கீதம்னு அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்க உத்கீதா அந்தரிக்ஷம். உத்கீதா அந்தரிக்ஷம் ஹி ககனம். அந்தரிக்ஷம்ங்கிறதுக்கு ககனம்னு ஒரு பெயர் ஆகாசத்துக்கு. அங்க அந்த ககாரம் உத்கீதத்திலயும் இருக்கு, ககனத்திலயும் இருக்கு. அதனால இதையும் அதையும் பண்ணிக்கோன்ட்டார் பாஷிகாரர். ககார விசிஷ்ட உத்கீதா. ககனம்ன்றதுல 2 கா இருக்கு, உத்கீதத்திலயும் ஒரு கா இருக்கு. ககாரம் பிரதானமா இருக்கிறதுனால 2 இதையும் அதையும் நீ ஆலம்பிச்சுக்கலாம். இது ஒரு கனெக்ஷன். ஆதித்ய பிரதிஹாரஹா பிரதி பிராணி அபிமுகத்வான் மாம் பிரதீதி. என்ன ஆதித்யன் கடைசியாக
நிதனத்துக்கு முன்னாடியாக பிரதிகாரத்துல ஆதித்யன். ஏன் ஏற்கனவே உத்கீதத்துல ஆதித்யன்னு சொல்லி ஆதித்யம் உதேதி அப்படிங்கிறதுனால உத்கீதம்னு அந்த இடத்துல சொல்லித்தேன்னா, இங்கேயும் பிரதிஹாரஹா. பிரதி அப்படின்னா நம்மள நோக்கின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிரதி பிராணி முகத்வா. ஒவ்வொரு பிராணிக்கும் சூரியன் அதை பாக்குற மாதிரி தானே இருக்கு. எல்லாரையும் பாக்குறாரோன்னு சூரியன் எந்த இடத்துல எங்கேருந்து பார்த்தாலும் அது நம்மள பாக்குறதாம் அந்த லைட். ஏன்னா நேரம் அதனுடைய ரே அன்ஹிண்டடா நம்மள வந்து சேர்றதானோ. பிரதி பிராணி அபிமுகத்வாத். ஒவ்வொரு பிராணியையும் அது நோக்கிறது. அதனால மாம் பிரதி என்ன பாக்குறது எங்கிட்ட சூரிய ஒளி நேரம் அடிக்கிறது. அங்கே நம்ம சூரியன் எல்லாரும் சுத்தி இருந்து அத்தனை பிராணிகளும் சூரியனை பாக்குறது. எல்லாருக்கும் சூரியன் தன்னை பாக்குற மாதிரியும் இருக்கு. எங்க தாத்தா இருந்தார், அவர் சொல்லுவார், காஞ்சி பரமாச்சாரியால பத்தி ஒரு விசேஷம் சொல்வார் அவர். பரமாச்சாரியால் வந்து ஏதோ ஒரு கான்டெக்ட்ல அவர் சொன்னார், இந்த மாதிரி யாரு கேட்டாலும் அவருக்கு எங்கள்கிட்ட தான் அவருக்கு ரொம்ப பிரீத்தி. காஞ்சி பரமாச்சாரியாருக்கு வந்து எங்க கிட்ட ஒரு தனி பிரீத்தின்னு யார கேட்டாலும் சொல்லுவா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அவர் அந்த காலத்துல சொல்லும் பொழுது. அந்த ஒரு பர்சனல் ஒரு டச் அவர்கிட்ட இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்ன எந்த சமூகமா இருந்தாலும் சரி, எந்த இண்டிவிஜுவல் ஒரு வில்லேஜ்ல இருந்து போயிருந்தா கூட அவரோட அந்த ஒரு கான்டெக்ஸ்டுவல் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அவருக்கு நம்ம கிட்ட தனியா ஒரு அபிமானம் இருக்கு, நம்ம மேல ஒரு பிரியம் வச்சிருக்காருன்ற ஒரு ஃபீல் வந்து எல்லார்கிட்டயுமே உண்டு. மாம்பிரத்தி போது அது ஞாபகம் வருது. அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இங்க. அதனால சூரியனை பார்த்தா மாம்பிரத்தின்னு எல்லா பிராணிகளும் சொல்றதுனால அதுக்கு பிரதிஹாரஹா அப்படின்னு பெயர் என்கிறார். தியௌஹு நிதனம். ஆகாசம் வந்து நிதனம். ஏன் நிதனம்? திவி நிதீயந்தே ஹீதஹ கதாஹ இதி ஊர்த்வேஷு ஊர்த்வகதேஷு லோகதிருஷ்டியா சாம உபாசனம். நிதீயந்தே ஹி இதஹா கதாஹ. இங்கிருந்து போனவர்கள்லாம் எங்க போய் அடையறான்னா இந்த தியௌஹுலதான், ஆகாசத்துல தானே போய் ஃபைனலி அடைய வேண்டிய இடம். அது சொர்க்காதி லோகங்களை தானே அடைய போறா. அதனால திவி நிதியந்தே அந்த நிலையாக அங்கு போய் இருக்கிறார்கள் அர்த்தம். இதஹா கதஹா, இங்கிருந்து போய்விட்டு அங்க போய் ஊர்த்வகதி ஊர்த்வகதேஷு மேல மேல இருக்கக்கூடிய லோகங்களுக்கு போய் அடைகிறார்கள். ஏன்னா பூலோகத்திலேருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இடங்களை தானே போய் அடையறான்னு சொல்றோம். இதோகதி இங்க இருந்து போனா எங்க போறான்னா இதுக்கு மேல இருக்கிற லோகம் போறான், அப்புறம் வந்து சனீஸ்வர லோகம் போறான், அப்புறம் பிரகஸ்பதி லோகம் போறான். இப்படி ஒரு லோகங்கள் மேல மேல இருந்துட்டே இருக்கு. சமண அப்படிம்பார் சுவாமிஜி வந்து பூர் புவஸ்வஹா மகா ஜனஹா தபஹான்னா சொர்க்கம் வேணுமா, எங்கள்கிட்ட பல விதமான சொர்க்கம் இருக்கு எங்கள்கிட்ட கூட. நீ ஒரு ஹெவன் தான் சொல்ற, எங்கள்கிட்ட 7 up இருக்கு, 7 விதமான லோகங்கள் இருக்கு அப்படின்னு. அதனால அந்த அத நிதனம்ன்ற திவி நிதீயந்தே ஹி இதஹா கதாஹா ஊர்த்வேஷு ஊர்த்வகதேஷு லோகதிருஷ்டியா சாமோபாசனம். மேல இருக்கக்கூடிய லோகங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் தானே இந்த இடத்துல இருந்து கிளம்பினப்புறம் போய் அடையலாம். அதனால அதுக்கு நிதனம், அடையக்கூடிய இடங்கள். இங்கேருந்து போனா அது அடையக்கூடிய இடம். திருப்பி ஆவர்த்தி அடுத்ததா இந்த ஆவர்த்தின்னு ஒண்ணு பண்றது. அந்த அத ஆவృத்தேஷு தியௌஹு ஹிங்காரஹ ஆதித்யஹ. அத ஆவృத்தேஷு தியௌஹு ஹிங்காரஹ ஆதித்யஹ பிரஸ்தாவஹ அந்தரிக்ஷம் உத்கீதஹ அக்னிஹ பிரதிஹாரஹ பிருத்திவி நிதனம். ஆவர்த்தி, ஆவர்த்தம்னா திருப்பி வரும்பொழுதுன்னு அர்த்தம். இந்த லோகங்கள்
போனா திரும்பி வர வேண்டிதானே. கத்தியாகதி விசிஷ்டாஹி லோகாஹாங்கிறார் பாஷிகாரர். போகிறது திரும்பி வர்றது எந்த லோகமா இருந்தாலும் எல்லாம் டெம்பரரி ரெசிடென்ஸ் தான். எங்க எதுவுமே இது நிச்சயம் இல்லையே. ஆல்வேஸ் நொமேட்ஸ் தானே நம்போ. எங்கேயுமே ஒரு ஸ்திரம் கிடையாது. ஒன்னா சாருவாகன் மாதிரி ஒரே ஷாட் தான் இருக்கு, வெறும் இந்த பிருத்திவியில பிறந்து வாழறது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துட்டாலும் இங்கேயும் நிச்சயமே இல்லாம தான் இருக்கு வாழ்க்கை. யாராவது ஒரே இடத்துல பிறந்து ஒரே இடத்துல வளர்ந்து ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அப்படியே இருந்தாலும் கூட அந்த ஒரே இடமே எவ்வளவு மாறிட்டு இருக்கு. அப்படி ஒண்ணு இல்ல. நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி பல லைஃப்ஸ் இருக்கு, இங்க இருந்து அங்க போறது ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டா அங்கேயும் எந்த ஒரு இடத்துலயும் ஸ்திரத்தன்மையே கிடையாது. இங்கேருந்து அந்த லோகம், அப்புறம் அந்த புண்ணியம் முடிஞ்சுன்னா அடுத்த லோகம், அவங்க பாபம் முடிஞ்சுடுதுன்னா அடுத்த லோகம், அப்புறம் அங்கேயும் திருப்பி பிருத்திவி, இப்படி மாத்தி மாத்தி தானே போயிட்டு இருக்கு. அப்ப அதனால ஆவருத்தி தான் அப்படின்னு சொல்றார். வர்த்தனம் திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது. அதான் ஆவருத்தேஷு தியௌஹு திருப்பி வரும் பொழுது எப்படின்னா தியௌஹு ஹிங்காரஹா நேர ஆப்போசிட். சொர்க்காதி லோகங்கள் ஹிங்காரம், ஆதித்யன் பிரஸ்தாவஹா, அந்தரிக்ஷமுத்கீதः, அக்னிः பிரதிஹாரः, பிருத்திவி நிதனம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லையா. ஏன் அதெல்லாம் அப்படிங்கிறது இப்ப பாஷ்யக்காரர் சொல்றார். அத ஆவருத்தேஷு அவாங்முகேஷு பஞ்சவிதமுச்சதே. இன்ன திரும்பி வரும் பொழுது அதுவும் 5 விதம். சாமோபாசனம், வேற திரும்பி வர்ற உபாசனத்தை பண்ணு. ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றோம் இல்லையா. சாமம் பாடும் பொழுது ஒவ்வொரு லோகமா போறது, அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு லோகமா திரும்பி வரோம்னு எடுத்துட்டோம்னா இப்படி உபாசிக்கணும். கத்தியாகதி விசிஷ்டாஹி லோகாஹா. கதி ஆகதி போறது வர்றது அப்படிங்கிறது தான் லோகங்களுடைய தன்மையே. யாருமே பர்மனன்ட் கிடையாது. இந்திரனுக்கே இந்திரலோகம் பர்மனன்ட் கிடையாது. யார் வேணா இந்திரன் ஆகலாம், மற்ற தேவதைகளுமே யார் வேணா ஆகலாம். எல்லாமே ஸ்டேட்டஸ் தான், இன்சிடென்டல் பொசிஷன்ஸ் தான். பர்மனண்டா இவர் தான் இந்திரன், இவர் தான் வருணன்னு கிடையாது. நம்ம சாஸ்திரப்படி இந்திரலோகம், இந்திர பதவி எல்லாமே பதவி தான். அதனால கத்தியாகதி விசிஷ்டாதான் லோகங்கள் எல்லாமே அப்படின்றத சொல்றார். யதா தே ததா திருஷ்டியா ஏவ சாமோபாசனம் விதீயதே யதஹா தஹா ஆவருத்தேஷு லோகேஷு. சாமோபாசனமும் அதே மாதிரி கத்தியாகதி விசிஷ்டமாக தான் இங்க சொல்லப்படுறது. ஆவருத்த லோகங்கள்ல பார்த்தேன்னா ஜவுஹு ஹிங்காரஹா. ஹிங்காரம் எதை எடுத்துக்கணும்? சொர்க்காதிகள் எடுத்துக்கணும். பிராத்தம்யாத் அதுதான் முதல். திரும்பி வரும்பொழுது அதான முதல். சொர்க்காதி லோகங்களை தாண்டி நம்ம எங்க போறோம்? தாண்டிங்கிறது எது இருந்தாலும் அது சொர்க்காதியில சேர்ந்துடுறது. அப்ப அஹிங்காரம் பிரதமம், திரும்பி வரும் பொழுது சொர்க்காதிகள் தான் பிரதமம். பிராத்தமியத்தினால அது ரெண்டுத்துல உபாசி. ஆதித்ய பிரஸ்தாவஹா. பிரஸ்தாவத்தை ஆதித்யம், ஆதித்யன் ஏற்கனவே பிரதிகாரத்துல பண்ணோம், இப்போ பிரஸ்தாவத்துல பண்ண சொல்றது. ஏற்கனவே உத்கீதத்திலையும் பண்ணியாச்சு. ஆதித்யன் தான் எல்லாத்துலயுமே. ஹிங்காரமும் நிதனமும் மட்டும் இல்ல, நடுவுல தானே இருக்காரு சூரியன். அதனால நடு மூணுத்தையும் ஆதித்யனை வச்சுக்க அங்கங்க கவர் ஆயிருக்கு. ஆதித்ய பிரஸ்தாவஹா உதித்தே ஆதித்ய பிரஸ்தூயந்தே கர்மாணி பிராணினாம். ஏற்கனவே அக்னியில தான் கர்மாக்கள் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால அக்னி பிரஸ்தாவம்னு அந்த இடத்துல சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றார்? சூரியோதயத்துக்கு அப்புறம் தானே கர்மாக்கள் ஆரம்பிக்கிறது. வைதிக கர்மாக்களே இருக்கட்டும், அதை விடுவோம். லௌகிகமான கர்மாக்கள் கூட சூரியோதயம் வந்தாதானே தினம் ஆரம்பிக்கிறது. அதால இப்பெல்லாம் நைட்டு லைட் போட்டு நிறைய வேலை பார்க்கறோம்னாலும் ஸ்டில் இந்த காலத்திலயும் டே டைம்ங்கிறதுக்கு ஒரு தனி தன்மை இருக்கு இல்லையா. அதனால உதித்தே ஆதித்யே பிரஸ்தூயந்தே கர்மாணி பிராணினாம். அதனால அதுக்கு பிரஸ்தாவம்னு ஆரம்பம்ன்றது ஆதித்யனுக்கு வச்சுக்கலாமே. சூரியோதயம் தானே நாளினுடைய ஆரம்பம்.
நம்ம ஈவன் தோ 12 o'clock மிட் நைட்னு சொல்லி டே ஸ்டார்ட்ஸ்லாம் சொல்றோம். பட் ஸ்டில் ஜெனரலி பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் காத்தால விடியும் போது ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் காத்தால வரைக்கும் அன்னைக்கு ராத்திரியில தானே சேர்க்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா இன்னைக்கு காத்தால விடிஞ்சதுலேருந்து வியாழக்கிழமை. இன்னைக்கு நைட்டு 12 வரைக்குமா நம்ம வியாழக்கிழமைங்கிறோம். அடுத்த நாள் காத்தால வரைக்கும் அது வியாழக்கிழமையில தான் சேர்றது. ஸோ ஆக்சுவலி நம்ம சைக்கலாஜிக்கலி தின ஆரம்பம்ங்கிறது சூரியோதயம் தான். பஞ்சாங்கங்கள்லாம் படியும் உதயாதி நாழிகை தானே போடுறான். இங்கிலீஷ் இதுபடிதான் நம்ம ராத்திரி 12 மணி எடுத்துக்கிறோம். உதிதேஹி ஆதித்யே பிரஸ்தூயந்தே கர்மாணி பிராணினாம். ஆதித்யனுடைய உதயத்துக்கு அப்புறம் தான் கர்மாக்கள் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால ஆதித்யனை பிரஸ்தாவகான்னு எடுத்துக்கணும். அந்தரிக்ஷே அந்தரிக்ஷமுத்கீதா பூர்வவத். என்ன அந்தரிக்ஷம் நடுவில் இருக்கிறதுனால அது உத்கீதம். அக்னி பிரதிஹாரஹா பிராணிபிகி பிரதிஹரணாத் அக்னேஹே. அக்னியால தான் பிராணிகள் எரிக்கப்படுறது. அதனால பிரதிஹாரம். பிருத்திவி நிதனம் கடைசியாக எங்க முடியறதுன்னா பிருத்திவியில தான் முடியறது. அந்தரிக்ஷத்துல இதுல தியௌஹூன்ற சொர்க்காதிகள் ஆரம்பிச்சு கடைசியில எங்க மனுஷனோட வாழ்க்கை இறங்குறது இந்த ஆவருத்தி கிரமத்துல பூமியில தான் முடியறது. பிருத்திவி நிதனம் அத்தஹா ஆகதானாமிக நிதனா ததஹா. வர்றவா எல்லாம் இங்கதானே உயிரை விட்டுட்டு திருப்பி அந்த லோகங்களுக்கு போறான். அதனால அந்த சைக்கிள் இங்க முடியறதுங்கிறதுனால பிருத்திவியை நிதனமாக பண்ணுன்னு சொல்லிட்டு இது என்ன சமஷ்டி உபாசனை. இப்ப இதுக்கு பலன். கல்பந்தே அஸ்மை லோகாஹ ஊர்த்வாஸ்ச ஆவృத்தாஸ்ச ஏததேவம் வித்வான் லோகேஷு பஞ்சவிதம் சாமோபாஸ்தே. உபாசன பலம். கல்பந்தே சமர்த்தாபவந்தி. நேர பாஷ்யம் படிச்சுடலாம். கல்பந்தே சமர்த்தாபவந்தி சமர்த்தர்கள் ஆகிறார்கள். உபாசனத்திற்கு பலன் சொல்றது இந்த 2வது கண்டத்தினுடைய உபாசனா பலன். சமர்த்தாபவந்தி அவர்கள் கேப்பபிள் ஆரா பிகம் எலிஜிபிள். எதுக்கு? அஸ்மை லோகாஹா ஊர்த்வாஸ்ச ஆவృத்தாஸ்ச. இந்த லோகங்கள் முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது. ஊர்துவம் ஆவృத்தம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு. அனுலோம் விலோம் மாதிரி ஆரோகணம் அவரோகணம் ரெண்டுத்திலையும் கத்தியாகதி விசிஷ்டா போக்கியத்வேன வியவதிஷ்டந்தே. இந்த அத்தனை விதமான லோகங்களினுடைய போகம் அனுபவிப்பதற்கு சமர்த்தராகிறார்கள். யாரு? ஏததேவம் வித்வான். இந்த மாதிரி அறிவுடையவர்கள். லோகேஷு பஞ்சவிதம் சமஸ்தம். 5 விதமான லோகங்கள் சமஸ்தம் சாது சாம இது உபாஸ்தே. இந்த சாமம் மங்களகரமானது என்பதாக யார் உபாசிக்கிறாளோ அவ சர்வத்திர யோஜனா பஞ்சவிதே சப்தவிதேச்ச. இது மாதிரி உபாசனம் பண்ணும் பொழுது பஞ்சவிதமா இருந்தாலும் சப்தவிதமா இருந்தாலும் இப்படி சாம உபாசனம் பண்ணும் பொழுது எல்லா விதமான போக்கியங்களையும் அடைவார்கள் எல்லா லோகத்திலையும்னு பொதுவாக. ஏன்னா சமஸ்த உபாசனை போகத்தை போய் அடையிறது இல்லை இங்க நம்மளோட லட்சியம். ஈவன் தோ இந்த அவாந்தர பலமாக இது சொல்லுதுன்னாலும் இல்லையா, இப்போ ஆன்மீகமா பண்றோம், மோட்சம் வேணும்ன்றதுக்காக தான் எல்லாம் பண்றோம். ஆனா அவாந்தர பலன்கள் நிறைய கிடைக்கிறது இல்லை. பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது, திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது, பல விஷயங்கள் நடக்கிறது. சமஸ்கிருதம் படிக்கிறோம், தர்க்கம் படிக்கிறோம், நியாயம் படிக்கிறோம். இதெல்லாம் அவாந்தர பலன் கிடைச்சுட்டே போகிறது. அனிமாதி சித்திகள்லாம் கூட கிடைக்கிறதுன்னு சொல்றா யோகம் ஒழுங்கா பண்ணா. இதெல்லாம் அவாந்தர பலன். ஈவன் தோ பிரைமரி கோல் ஒண்ணு இருந்தாலும் நீ இதெல்லாம் பண்றதுனால லௌகிக விஷயங்களும் சித்திக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். யோகக்ஷேமம் மகாமியம்னு பகவான் சொல்றார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. நமக்கு மோட்சம்தான் லட்சியமாக இருந்தாலும் லௌகிக விஷயங்கள் பகவான் பார்த்துக்கிறேன்றார் ஒண்ணு. இந்த மாதிரி இது உபாசனா பலனாக அந்தந்த உபாசனைக்கு தனியா பலன் சொல்லப்படுறது. இதோட 2வது கண்டம் முடிஞ்சு அத்த திருத்தீய கண்டா பிருஷ்டோ பஞ்சவிதம் சாமோபாசீத புரோவாதோ ஹிங்காரோ மேகோ ஜாயதே
प्रस्तावो वर्षति स उद्गीतो विद्योदते स्तनयति स प्रतिहार उद्गृह्णाति तन्निधनम्। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। நாளைக்கு கிளாஸ் இருக்காது, டிராவல் பண்றேன். மண்டே பா.